அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஆண்டவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? என்ன இல்லை, எது குறையாக இருக்கிறது என்பது இறைவனுக்கு தெரியும். அனைத்தையும் அவர் நமக்கு தருவார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 62 இறை வார்த்தை 8 10 முடிய. ஆண்டவர் தம் வழக்கையின் மேலும் வலிமைமிக்க தம் புயத்தின் மேலும் ஆணையிட்டு கூறியது, உன் தானியத்தை நீ நான் உன் பகைவருக்கு உணவாக கொடுக்க மாட்டேன். உன் உழைப்பால் கிடைத்த திராட்சரசத்தை வேற்றின மக்கள் பருக மாட்டார்கள். அறுவடை செய்தவர்களே அதை உண்டு ஆண்டவரை போற்றுவர். பழம் பறித்தவர்களே என் தூயக முற்றங்களில் ரசம் பருகுவர். செல்லுங்கள், வாயில் வழியாய் கடந்து செல்லுங்கள். மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள். அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள். கற்களை அகற்றுங்கள், மக்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். பிரைஸ்தடா. இதுவரைக்கும் நாங்கள் உழைக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் உழைப்பின் பயன் அனைத்து வீணாகிறது ஆண்டவரே. நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே, 100 மடங்கு விதைக்கிறோம், 30 மடங்கு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை ஆண்டவரே என்று புலம்புகின்ற ஆன்மாக்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? அதற்குத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இனி உன் பகைவர் உன் உணவை கொடுக்க மாட்டேன். நீ விதைத்ததை, உன் உழைப்பின் பயனை நீயே உண்பா என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இறை வார்த்தை கொடுக்கிறது மக்களே. இறை வார்த்தையின் மூலமாக நமக்கு வாக்களிக்கிறார். உன் உழைப்பின் பயனை நீயே உண்பாய், பிறர் உண்ண மாட்டார்கள். ஏனென்றால் எவ்வளவு உழைத்தாலும் நம்மிடம் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறோம். உழைப்பின் பயன் கிடைக்கவில்லை, நஷ்டமாக இருக்கிறது. எந்த தொழில் பார்த்தாலும், எவ்வளவு முதல் போட்டாலும் ஒன்றுமே இல்லை என்று நாம் புலம்புகின்றோமா? நாம் அவரை சார்ந்து இருந்தோம் என்றால், அவர் மட்டுமே நமக்கு போதும் என்று இருந்தோம் என்றால், நம் உழைப்பின் பயனை, நாம் எடுக்கின்ற காரியங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் உழைக்கின்ற உழைப்பை பிறர் உண்ண விடமாட்டார். நாம் எந்த உழைப்பை நாம் நாடுகிறோம்? இவ்வுலகம் வாழ்வதற்கு உழைப்பு தேவை இல்லையா? உழைக்காமல் உண்ணலாகாது என்று சொல்வார். இறைவார்த்தையிலே தான் இல்லையா? ஒவ்வொருவரும் தன் உழைப்பிற்கேற்ற பயனை இறைவனிடம் பெற்றுக்கொள்வோம். நாம் பெற்றுக்கொள்வதில் ஒரு நிறைவு இருக்கிறது இல்லையா? எல்லா பாதைகளையும் நிறைவாக ஆயத்தப்படுத்துகிறார். தடைகள் அனைத்தையும் தகர்க்கிறார். நம்மளை சுற்றி உள்ள தடைகளாக இருக்கின்ற அந்த கற்கள் அனைத்தையும் அகற்றி போடுகிறார். அவரே சொல்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் அவர் நம்மளை நிறைவுபடுத்துகிறார், நம்மளை தேற்றுகிறார். நம்மளை என்ன குற்றங்கள் குறை செய்திருந்தாலும் அனைத்தையும் மன்னிக்கிறார். மன்னிக்க தேவனாக இருக்கிறார். அந்த மன்னிப்பு தான் நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அப்போ நாம் இதுகால் நடந்தது அனைத்தையும் மறந்து, ஆண்டவர் இப்பொழுது எனக்கு புதியதொரு பாதையை காட்டியிருக்கிறார், அந்த பாதையில் நான் நிறைவாக இருப்பேன் என்று அவரிடம் வாக்கு கொடுத்தோம் என்றால், உம்மை சார்ந்து மட்டும்தான் நான் இருப்பேன் என்று அவருக்கு உறுதி கொடுத்தோம் என்றால், கண்டிப்பாக நாம் நிறைவாக வாழ்வோம். வாக்கு கொடுப்பதும் உறுதி கொடுப்பதும் யோசனை செய்து கொடுக்க வேண்டும். நான் உம்மோடு இணைந்திருப்பேன் ஆண்டவரே என்று வாக்கு கொடுத்து விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். நாம் தவறிவிட்டோம் என்றால் அதற்கும் தண்டனை உண்டு. ஏனென்றால் அது வாக்கு கொடுப்பது ஒரு உடன்படிக்கை, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை போல். அதனால் எதை செய்தாலும், எதை பேசினாலும், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று உணர்ந்து அனைத்தையும் செய்ய வேண்டும். அந்த வரத்தை கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நித்தமும் எங்களை காத்து வழிநடத்துகிற நீர், எங்களுக்கு எதை தர வேண்டும், எதை தர வேண்டாம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு முன்பாக எங்கள் காரியங்கள் அனைத்தையும் உற்று நோக்கி அனைத்தையும் நீர் செய்து கொடுப்பவர். எங்களை எந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் உமக்கு பிடிக்காத காரியங்கள் நாங்கள் எது செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து எங்களை உம்மோடு மார்போடு சேர்த்து அணைத்து எங்களை தெளிவான பாதையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆம் ஆண்டவரே, இதுகால் வரைக்கும் நடந்ததை அனைத்தையும் மன்னியும் ஆண்டவரே. எங்கள் உழைப்பின் பயனை நாங்கள் உண்ணும்படி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.